ஸ்ரீமத் பகவத்கீதை 11வது அத்தியாயம். விஸ்வரூப தரிசன யூகம். அர்ஜுனனது வேண்டுதல். ஸ்லோகங்கள் 1-4 வரை. அர்ஜுனன் கூறுகிறார், என்னை காத்தருள்வதற்கும் உம்மால் உரைக்கப்பட்ட மேலானதும் மறைபொருள் ஆனதுமாகிய ஆத்ம தத்துவத்தை பற்றிய மொழியால் என் மயக்கம் ஒளிந்தது. கமலக்கண்ணா, உயிர்களின் பிறப்பு இறப்பு விரிவாக உம்மிடம் என்னால் கேட்கப்பட்டன. உமது முடிவற்ற மகிமையும் கேட்கப்பட்டது. பரமேஸ்வரா, தம்மை பற்றி பகர்ந்தது முற்றும் முறையே. புருஷோத்தமா, உமது ஈஸ்வர வடிவத்தை காண விரும்புகிறேன். இறைவா, அதை பார்க்க எனக்கு இயலும் என்று எண்ணுவீராயின், யோகேஸ்வரா, உமது அழிவற்ற உருவத்தை காட்டி அருள்க. ஸ்ரீ பகவான் கூறுகிறார், பல வகைப்பட்ட பல நிறங்களும் வடிவங்களும் உடைய எனது தெய்வீக உருவங்களை 100 1000 இனி பார்த்தா. ஆதித்யர்களையும் வசுக்களையும் ருத்ரர்களையும் அஸ்வினிகளையும் அவ்வாறே மருத்துக்களையும் பார்த்தா பார். முன்பு காணாத பல அதிசயங்களை பார். அர்ஜுனா, எனது உடலிலே ஒன்று சேர்ந்துள்ள ஜங்கம ஸ்தாவரங்களாகிய ஜகத் முழுவதையும், மேலும் பார்க்க விரும்பும் எதையும் இப்பொழுது காண். ஆனால் உனது ஊனக்கண்ணால் என்னை நீ காண முடியாது. உனக்கு ஞானக்கண் கொடுக்கிறேன். எனது ஈஸ்வர யோகத்தை பார். சஞ்சயன் கூறுகிறார், வேந்தே, யோகத்துக்கு பேரிறைவனாகிய ஹரியானவர் இவ்வாறு உரைத்த பின்பு பார்த்தனுக்கு தம் மேலான ஈஸ்வர வடிவத்தை காட்டியருளினார். அவ் வடிவம் அநேக முகங்கள், கண்கள் உடையது. பல அதிசய காட்சிகள் கொண்டது. தெய்வீக ஆபரணங்கள் பல அணிந்தது. தெய்வீக ஆயுதங்கள் அநேகம் ஏந்தியது. திவ்யமான மாலைகளும் ஆடைகளும் அணிந்தது. திவ்ய கந்தம் பூசியது. பெரும் வியப்பூட்டுவது, பிரகாசிப்பது, முடிவற்றது, எங்கும் முகம் உடையது. வானத்தில் 1000 சூரியர்களுடைய ஒளியானது ஒருமிக்க உதித்திருக்குமானால் அது அம்மகாத்மாவின் ஒளிக்கு சமனாகும். அப்பொழுது பலவாய் பிரிந்துள்ள உலகம் யாவும் தேவதேவனுடைய தேகத்தில் ஒன்று கூடியிருப்பதை பாண்டவன் பார்த்தான். பின்பு தனஞ்சயன் வியப்படைந்து உரோமம் சிலிர்த்து தேவனை தலையால் வணங்கி கைகூப்பி கூறுவான். அர்ஜுனன் கூறுகிறார், தேவா, உமது உடலில் தேவர்கள் எல்லோரையும், உயிர் தொகுதிகள் அனைத்தையும், தாமரை மலர் மீது அமர்ந்துள்ள பிரம்மாவையும், ரிஷிகள் எல்லோரையும், தேவ சர்ப்பங்களையும் காணுகிறேன். உலக வடிவுடைய உலக நாயகா, எண்ணிறந்த கைகள், வயிறுகள், முகங்கள், கண்கள் உடைய உமது அளவில்லாத உருவத்தை எங்கும் பார்க்கிறேன். மேலும் உமது முடிவையோ இடையையோ துவக்கத்தையோ காண்கிறேன் இல்லை. கிரீடம் தரித்து கதை தாங்கி சக்கரம் ஏந்தியவராய், எங்கும் ஒளி வீசும் ஒளி பிளம்பாய், காண்பதற்கு அரியவராய், கடும் சூரிய அக்னி போன்றவராய், அளப்பரியவராய் உள்ள உம்மை நான் எங்கும் காண்கிறேன். தாம் அழியாத பரம்பொருள், அறியத் தகுந்தவர், இவ்வுலகுக்கு ஒப்பற்ற உறைபடம் நீர், மாறாதவர், சனாதன தர்ம ரட்சகர், என்றென்றும் உள்ள பரமாத்மா தாம் என என்னால் அறியப்படுகிறீர். ஆதி நடு அந்தம் இல்லாதவரும், முடிவில்லாத சக்தி உடையவரும், எண்ணிறைந்த கைகளை உடையவரும், சந்திர சூரியர்களை கண்களாய் உடையவரும், வெந்தழல் வாய் பதைத்தவரும், தமது தேஜஸினால் உலகம் யாவையும் எரிக்கின்றவரும் ஆகிய உம்மை காண்கிறேன். மகாத்மாவே, விண் மண் உலகின்
இடைவெளியும் மற்ற திசைகள் யாவும் உம்மாலே நிரம்பப் பெற்றிருக்கின்றன. உமது அற்புதமான இந்த உக்கிர வடிவத்தைக் கண்டு மூ உலகும் நடுநடுங்குகிறது. இவ்வானவர் எல்லோரும் உன்னிடம் புகுகின்றனர். சிலர் அஞ்சி கைகூப்பி நின்னை புகழ்கின்றனர். மகரிஷி சித்தர் கூட்டத்தார் வாழ்கவென்று நிறைபுகழ் புரிந்து நின்னை போற்றுகின்றனர். உருத்திரர், ஆதித்யர், வசுக்கள், சாத்தியர், விஸ்வதேவர், அஸ்வினி தேவர், மருத்துக்கள், ஊஷ்மபர், கந்தவர், யக்ஷர், அசுரர், சித்தர்கள் இவர்கள் எல்லோரும் கூடி வியப்படைந்து உம்மையே பார்க்கிறார்கள். நெடுந்தோளாய் பல முகங்கள், கண்கள், பல கைகள், துடைகள், பாதங்கள், பல வயிறுகள், பயமுறுத்தும் வளைந்த பற்களுடைய உமது பேருருவை கண்டு உலகங்கள் நடுங்குகின்றன. யானும் நடுங்குகின்றேன். விஷ்ணுவே, வான் அளாவி பல நிறங்களுடன் பிரகாசிக்கின்ற திறந்த வாய்களை உடைய கனல் வீசும் விசால கண்களுடைய உம்மை கண்டு கலங்கிய நான் தைரியத்தையும் அமைதியையும் காண்கிறேன் இல்லை. தேவர் தலைவா, அச்சமூட்டும் கோரை பற்களுடன் ஊழித்தீக்கு ஒப்பான உனது முகங்களைக் கண்டதும் எனக்கு திசைகள் தெரியவில்லை. அமைதியும் அடைந்திலேன். வையகத்துக்கு வைப்புடமே அருள் புரிக. திருதராஷ்டிரர் புத்திரர் எல்லோரும் பார் ஆள் வேந்தர் கூட்டத்துடனும் பீஷ்மர், துரோணர், சூதபுத்திரனும் நம் பக்கத்து முக்கியமான வீரர்களுடனும் பயங்கரமான கோரப்பற்களுடைய உமது வாய்க்குள் பரபரப்புடன் பிரவேசிக்கிறார்கள். சிரல் பொடிப்பட்ட தலையோடு உமது பல்லு இடுக்குகளில் அகப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். பெருக்கெடுத்து விரைந்தோடும் நதிகள் பல கடலையே நோக்கி பாய்வது போன்று யாண்டும் வெந்தழல் வீசுமது வாய்க்குள் இவ்வையக வீரர்கள் புகுகின்றனர். நாசம் அடைவதற்கு விட்டிற்பூச்சிகள் வெந்தலில் விரைந்து வீழ்வது போன்று நான் இழத்து மாந்தரும் நாசமடைவதற்கே நும் வாய்க்குள் நுழைகின்றனர். வெங்கதிர் வாய்களால் உலகு அனைத்தையும் விழுங்கி யாண்டும் நக்கி ருசி பார்க்கிறீர். விஷ்ணுவே, உமது கொடுஞ்சுடர்கள் வையகம் முழுவதையும் கதிர்களால் நிரப்பிச் சுடுகின்றன. பயங்கர மூர்த்தியாகிய தாம் யார் என்று எனக்கு இயம்பும் உம்மை வணங்குகிறேன். தேவர் தலைவா, அருள் புரிக. முதல்வனாகிய உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் செயல் எனக்கு விளங்கவே இல்லை. ஸ்ரீ பகவான் கூறுகிறார், உலகங்களை அழிக்க வல்ல காலம் நான். உலகங்களை சங்கரிக்க தலைப்பட்டிருக்கிறேன். நீ போரிலிருந்து பின் வாங்கினாலும் எதிர்த்துள்ள சேனைகளில் அணிவகுத்து நிற்கும் போர் வீரர்கள் எல்லோரும் வாழமாட்டார்கள். ஆகையால் நீ எழுந்திரு, புகழைப் பெறு, எதிரிகளை வென்று செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை அனுபவி. இவர்கள் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இடது கையாலும் அம்பு எய்தும் வீரா, நீ நிமித்தமாக மாத்திரம் இரு. என்னால் கொலையுண்ட துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் அவ்வாறே மற்ற போர் வீரர்களையும் நீ என் கருவியாயிருந்து கொள். அஞ்சி வருந்தாதே. போரில் பகவரை வெல்வாய். போர் புரி. சஞ்சயன் கூறுகிறார். கேசவருடைய இம்மொழி கேட்டு கிரீடியானவன் நடுங்கி கை கூப்பி நமஸ்கரித்து அஞ்சி நன்கு வணங்கி மீண்டும் கிருஷ்ணரிடம் குளறி நவிழலுற்றான். அர்ஜுனன் கூறுகிறார், ரிஷிகேஷா, உமது புகழில் உலகம் இன்புற்று மகிழ்கிறது. ராட்சகர்கள் அஞ்சி ஓடுகிறார்கள். சித்தர் கணங்கள் எல்லோரும் உம்மை வணங்குகிறார்கள். இவை யாவும் பொருத்தமானவைகளேயாகும். மகாத்மாவே, அந்தம் இல்லாதவரே, கேசவா, தேவேஷா, ஜகத் நிவாசா, பிரம்மாவுக்கும் பெரியவரே, முதற் காரணமே,
உம்மை ஏன் அவர்கள் நமஸ்கரிக்க மாட்டார்கள்? தோன்றியதும் தோன்றாததும் இரண்டுக்கு அப்பாற்பட்டதும் அழியா பொருளும் நீரே. எண்ணில்லாத வடிவங்களை உடையோனே, முதற் பொருளே, துள்ளோனும் இவ்வுலகுக்கு மேலான இருப்பிடமும் தாமே யாவீர். அறிபவரும் அறியப்படு பொருளும் அருட்பெரு நிலமும் ஆவீர். உம்மால் இந்த உலகம் யாவும் நிறைந்துள்ளது. வாயு, யமன், அக்னி, வருணன், சந்திரன், பிரஜாபதி, முப்பாட்டனார் ஆகிய எல்லா மாணவர் நீர். உமக்கு பன்முறை நமஸ்காரம். 1000 தடவையும் அதற்கு மேலும் நமஸ்காரம். எல்லா மாணவரை உமக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் எல்லா பக்கங்களிலும் உமக்கு நமஸ்காரம். அளவற்ற வீரியத்தையும் எண்ணிறந்த பராக்கிரமத்தையும் உடைய நீர் அனைத்திலும் நன்கு வியாபித்திருக்கிறீர். ஆதலே நீரே யாவும் ஆயிருக்கிறீர். உமது இப்பெருமையை அறியாது கவனமின்றி அன்பால் தோழன் என்று கருதி, ஏ கிருஷ்ணா, ஏ யாதவா, ஏ கூட்டாளி என்று பணிவின்று ஏது பகரப்பட்டதோ அச்சுதா, விளையாடிய பொழுதும் படுத்திருந்த பொழுதும் அமர்ந்திருந்த பொழுதும் உணவு அருந்துகையிலும் தனித்தோ பிறர் பார்வையிலோ இருந்த பொழுதும் ஏளனமாக எவ்வாறு அவமதிக்கப்பட்டீரோ அதையெல்லாம் அளப்பிலோய் மன்னித்து அருள்க. ஒப்பற்ற பெருமையுடையவரை, தாம் இந்த சராசர லோகத்துக்கு தந்தை, போற்றுதற்கு அறியவரும் குருவுக்கு குருவும் ஆகிறீர். உலகிலும் உமக்கு ஒப்பானவர் இல்லை. உம்மில் மிக்கார் யார்? உம்மிலும் மிக்கார் ஏது? ஆதலால் தேவா, நான் காயத்தால் வீழ்ந்து வணங்கி போற்றத்தக்க ஈசனாகிய உமதை அருளை வேண்டுகிறேன். மைந்தனுக்கு தந்தை போன்றும் தோழனுக்கு தோழன் போன்றும் காதலிக்கு காதலன் போன்றும் பொறுத்தருள்ள கடவீர். தேவா, முன்பு காணாததைக் கண்டு மகிழ்ந்தவனாயிருக்கிறேன். மேலும் எனது மனது அச்சத்தால் நடுங்குகிறது. முன்னைய வடிவத்தையே எனக்கு காட்டுக. கேசவா, ஜகத் நிவாசா, அருள் புரிக. முன் போலவே கிரீடமும் கதையும் கையில் சக்கரமும் உடையவராய் உம்மை காண விரும்புகிறேன். 1000 கைகளையுடைய விஸ்வமூர்த்தியே, 4 கைகளுடைய அந்த வடிவத்தில் மட்டும் இருப்பீராக. ஸ்ரீ பகவான் கூறுகிறார், அர்ஜுனா, அருள் நிறைந்த என்னால் யோக வலிவை கொண்டு இந்த ஒளி நிறைந்ததும் முடிவில்லாததும் முழு முதலானதும் ஆகிய எனது மேலாம் விஸ்வரூபம் உனக்கு காண்பிக்கப்பட்டது. உன்னை தவிர யாரும் இதை முன்பு கண்டது இல்லை. குருகுலப் பெருவீரா, மனுஷ்யலோகத்தில் உன்னைத் தவிர வேறு யாராலும் வேதமோதி அறிவதாலும் யஜ்ஞத்தாலும் தானங்களாலும் கிரியைகளாலும் உக்கிரத்தவங்களாலும் நான் வடிவத்துடன் காணக்கூடியவன் இல்லை. இப்படிப்பட்ட எனது கோர ரூபத்தை கண்டு உனக்கு கலக்கமும் மயங்கிய மனநிலையும் வேண்டாம். அச்சம் நீங்கி மகிழ்ந்த மனதுடன் திரும்பவும் எனது பழைய வடிவத்தை பார்ப்பாயாக. சஞ்சயன் கூறுகிறார், வாசுதேவர் இங்ஙனம் அர்ஜுனனுக்கு இயம்பி பின்பு தமது சொந்த வடிவத்தை அப்படியே காண்பித்தார். மகாத்மானவர் இனிய வடிவெடுத்து அஞ்சினவனையும் திரும்பவும் தேற்றினார். அர்ஜுனன் கூறுகிறார், ஜனார்தனா, உமது இந்த இனிய மானுட வடிவம் கண்டு இப்பொழுது நான் மனம் தெளிந்து என் இயல்பை அடைந்தவனாயிருக்கிறேன். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், தரிசிப்பதற்கு அரிய எனது இந்த ரூபத்தை நீ தரிசித்திருக்கிறாய். இந்த ரூபத்தை தரிசிக்க தேவர்களும் எப்பொழுதும் இச்சிக்கிறார்கள். நீ என்னை எவ்வாறு தரிசித்தாயோ அவ்வாறு நான் வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் யாகத்தாலும் தரிசிக்க இயலாதவன். எதிரிகளை வாட்டவல்ல அர்ஜுனா, மாறாத பக்தியாலேயே இவ்விதம் என்னை உள்ளபடி உணரவும் காணவும் அடையவும் கூடும். பாண்டவா, எனக்காக கர்மம் செய்கிறவனும் என்னை குறியாக கொள்கிறவனும்
என்னிடத்தில் பக்தி பண்ணுபவனும் பற்று அற்றவனும் எல்லா உயிர்களிடத்தும் வெறுப்பு அற்றவனும் எவனோ அவன் என்னை அடைகிறான். பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் விஸ்வரூப தரிசன யோகம் என்ற 11ஆம் அத்தியாயம். ஓம் தத் சத்.